குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்னர்ஸ் டிஸ்கவரி லேர்னிங் தியரி. இந்த தியரி வந்து இந்த யூனிட்டுடைய செகண்ட் தியரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி நம்ம ஒன்றா பார்த்தோன்னா பைகாட்டுடைய தியரி பார்த்தோம். இந்த தியரி பார்க்காதவங்க முன்னாடி போயிட்டு இந்த தியரியும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷினாவது வந்துடும். அதனால் இது வந்து டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோடைய ஆசிரியர் யார், அவருடைய பேர் என்ன, ஊர் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோடைய வரையறைனா டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப டீப்தாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மீனிங், பொருள் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்க போகிறோம், வித் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் பர்னருடைய டயக்ராமெட்டிக்காக அந்த டயக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றியும் அதை பற்றி இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷனோடைய வித் மீனிங்கோடையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிறப்பு அம்சங்கள் ஒரு 10 இருக்குது. அந்த 10 வந்து ரொம்ப டீப்தாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த தியரியுடைய மாடல்ஸில் வந்து மாடலுடைய டயக்ராமெட்டிக்காக வந்து பார்க்க போகிறோம். அந்த டயக்ராமெட்டிக்காக அப்புறம் என்ன ஸ்பைனல் கரிக்குலம் அப்படின்னான்றதை பற்றியும் பார்ப்போம், டயக்ராமெட்டிக்காக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிரியருடைய பங்கு என்னென்ன இருக்குது, மாணவருடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து இதோடைய நன்மைகள் என்ன, தீமைகள், குறைபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் 1 லைனில் இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டடான எம்சிக்கு கொஷின் ஆன்சர், ஒரு 10 கொஷின் ஆன்சர் வந்து நம்ம இந்த தியரியோடைய எண்டிங்கில் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் 1 by 1 பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பர்னர்ஸ் டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படின்னா என்ன, அது யார் ஃபஸ்ட்டு எழுதுனா அப்படின்றத பார்க்கலாம். ஜெராம் ப்ரூனர் அப்படின்றவங்க தான் இந்த தியரி எழுதியிருக்காங்க. இவர் வந்து அமெரிக்க சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவருடைய பிறப்பு 1915 இறப்பு 2016. இவருடைய கோட்பாடு தியரி என்னன்னா டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படின்னா கற்றல் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வரையறை. மாணவர்கள் தாங்களாகவே ஆராய்ந்து கண்டுபிடித்து புதிய அறிவை பெறும் கற்றல் முறையே கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாடு ஆகும். அதாவது என்னென்னா, மாணவர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களாவே ஆராய்ச்சி பண்ணி நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எனக்கு என்னென்னலாம் தெரியும், எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்றல் கோட்பாடு தான் வந்து இந்த கோட்பாடு பர்னர்ஸ் டிஸ்கவரி லேர்னிங் தியரினா கற்றல் கோட்பாடு, கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மாணவர்கள் தங்களாகவே ஆராய்ந்து கண்டுபிடித்து புதிய அறிவை பெறும் கற்றல் முறையே கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டெஃபினேஷன் பார்த்துட்டோம். யார் எழுதுறது, பர்னர்ஸ் டிஸ்கவரி லேர்னிங் தியரியில் ஜெராம் ப்ரூனர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு பொருளுடைய அர்த்தம் என்னென்னா, ஆசிரியரை நேரடியாக பதிலை கூற மாட்டார், மாணவர்களை சிந்தித்து விடையை கண்டுபிடிப்பார்கள். மாணவர்கள் வந்து சிந்தித்து விடையை கண்டுபிடிப்பாங்க. மாணவரே கற்றலின் மையம், மாணவர் தான் வந்து கற்கிறதுடைய மெயினான அச்சாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கற்றலுடைய செயல் வழியாகவே நடைபெறும், நம்ம கற்றுக்கிற விஷயத்தின் மூலயமாவே அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் என்னென்னா, ஆசிரியர் நேரடியாக பதிலை சொல்ல மாட்டாங்க, மாணவர்களை சிந்திக்க வச்சு விடையை கண்டுபிடிக்க வைப்பாங்க, மாணவராகவே கற்றலுடைய மையமாக இருப்பாங்க, கற்றலுடைய செயல் வழியாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கற்றலுடைய செயல்பாடு வழியாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு 4 பாயிண்ட்டாக மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 + 3 = 5 அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லாமல் 2 ஆப்பிளும் + 3 ஆப்பிளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு இதை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, மாணவர்கள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, மாணவர்கள் அதை எண்ணிட்டு 2 + 3 = 5 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கற்றல் கோட்பாடு. அது என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டயக்ராமெட்டிக்காக இப்போ பார்க்க போகிறோம். ப்ரூனருடைய டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டுபிடிப்பு கற்றல் கோட்பாடு, அதாவது டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படின்னா என்னன்னா, கற்றல் தியரியில் டயக்ராமெட்டிக்காக நம்ம பார்த்தோம். இது வந்து கண்டுபிடிப்பு ஒரு கற்றல் கோட்பாடில் வந்து இன்ஆக்டிவ்
ஐகானிக் அண்டு சிம்பாலிக். இன்ஆக்டிவ்ன்றது வந்து செய்முறை, செய்கிறது மூலயமா. இப்போது ஒரு 2 ஆப்பிள் 3 ஆப்பிள்னு எடுத்து வச்சு அதை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அது செய்கிறாங்க. அது வந்து 0 to 3. படிமம்னா இப்போ அதுவே வந்து ஒரு படமாக வரைஞ்சி போட்டு அந்த படத்தை காமிச்சு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறது படிம முறை. சிம்பாலிக்னா 1 2 3 அப்படின்னு வந்து சிம்பிள்ஸ் எழுதலாம், இல்லைன்னா குறியீடுகள் எழுதலாம். அது மூலயமா சொல்லக்கூடியது வந்து குறியீட்டு மூலயமா கற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஸ்கவரி லேர்னிங் என்றால் என்ன. டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னா டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி டிஸ்கவரி லேர்னிங்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு பதிலை நேரடியாக சொல்லாமல் அவர்களுக்கு ஆராய்ச்சி செய்து சிந்தித்து கண்டறிந்து கற்றுக்கொள்வதே டிஸ்கவரி லேர்னிங் ஆகும். அதாவது என்னென்னா, மாணவங்களுக்கு இதுதான் கொஷின், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லாமல் இதுதான் கொஷின், இதுக்கு இப்படிலாம் ஆன்சர் வரும்ன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மட்டும் நம்ம சொல்லி கொடுக்கும் போதே அப்போவே அவங்க ஒவ்வொரு சிந்தனைக்குள்ளே உள்ளாகிட்டு அவங்களுடைய செயலை வந்து செயல்படுத்துவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி செய்து சிந்தித்து கண்டறிந்து கொள்வதே டிஸ்கவரி லேர்னிங் ஆகும். இப்போ வந்து நமக்கு டிஸ்கவரி லேர்னிங்ன்றதுக்கான மீனிங் புரிஞ்சிருச்சு. அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் சொல்கிறாங்க இதுதான் வந்து தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை செய்கிற இடம், சன்லைட்லேருந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய முடியுது அப்படின்றத டைரெக்டாக சொல்லாமல் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டிஸ்கவரி லேர்னிங் தியரி மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆசிரியர் கேட்ட கேள்வி வந்து தாவரத்தை வெளிச்சத்தில் வைக்கின்றாங்க. தாவரத்தை வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, வெளிச்சத்தில் வைக்கிறாங்க. ஒரு தாவரத்தை இருட்டில் வைக்கிறாங்க. ஒரு தாவரத்தை சூரிய ஒளியிலையும் இன்னொன்று வந்து இருட்டிலையும் வைக்கிறாங்க. மாணவரை வந்து கவனிக்க சொல்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு அவங்க 1 வீக்காக வந்து இதை அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சன்லைட்டில் வச்சதுக்கும் சன்லைட்டில் இல்லாததுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது அந்த மாணவர்கள் வந்து வேறுபாட்டை வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு இது ஒளி வந்து தேவை என்பதை வந்து தங்களாகவே கண்டறியினர். சன்லைட்டில் இருந்தால் தான் அந்த தாவரம் வந்து நல்லா வளரும் அப்படின்ற ஒரு புது அறிவு வந்து அவங்களுக்கு வந்து வளருது. அது வந்து அவங்க சிந்திக்கிறாங்க, சிந்தித்து செயல்படுறாங்க. இங்கே என்ன நடக்குது, அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த 7 நாளும் சன்லைட்டில் இருக்கிறது சன்லைட்டில் இல்லாத 2 தாவரத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நல்ல ஒரு சிந்தனைக்கு உள்ளாகிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் அவங்க கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த ஒளி தேவை அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து ஆன்சராக சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஸ்கவரி லேர்னிங் தியரினா என்னன்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதோடைய முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது முக்கிய அம்சங்கள் என்னென்னன்ட்டு பார்க்கலாம். முக்கிய அம்சங்களில் வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லேர்னர் சென்டர்ட் அப்ரோச், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் லேர்னிங், அதுக்கப்புறம் லேர்னிங் பை டிஸ்கவரி, அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, என்கொயரி பேஸ்டு லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ஆஸ் ஃபெசிலிட்டேட்டர், அதுக்கப்புறம் வந்து எரிக் மோட்டிவேஷன் 3 மோட்ஸ் ஆஃப் ரீப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் 3 ப்ரெசன்டேஷன் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பைரல் கரிக்குலம், அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 முக்கியமான முக்கிய அம்சங்களாக சொல்லியிருக்காங்க. அதோடைய மீனிங் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேர்னர் சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். கற்றல் செயல்பாட்டின் மையமாக மாணவர் இருப்பார். மாணவர் தானாகவே அறிவை உருவாக்கி கொள்வார். அதாவது லேர்னர் சென்டர்ட் அப்ரோச்னா கற்றுக் கொடுக்கறது. இப்போ நம்ம பார்த்தல நானும் டிஸ்கவரியில் வந்து ஒரு தாவரத்தை வச்சுட்டு அதை 7 நாள் அப்சர்வ் பண்ண வச்சோம். அவங்களாவே அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து லேர்னர் சென்டர்ட் அப்ரோச், தானாகவே அறிவை உருவாக்கி கொள்வார். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவ் லேர்னிங்னா மாணவர்கள் செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்வார்கள், கேள்விகள் கேட்பார்கள், ஆராய்வார்கள், பரிசோதிப்பார்கள். அதாவது என்னன்னா,
அந்த தாவரத்துக்கு வந்து ஒளிச்சேர்க்கை தேவை அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வந்து தானாகவே கண்டுபிடிச்சது தான். ஆனால் அது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இது ஏன் வந்து இலை நல்லா பிரைட்டாக இருக்குது, இதோட இலைகள் மட்டும் ஏன் சுருங்கியே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களா ஒரு கேள்வி கேட்டு பரிசோதனை பண்ணி அது சொல்கிறது தான் வந்து ஆக்டிவ் லேர்னிங். மாணவர்கள் செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்வார்கள், கேள்விகள் கேட்பார்கள், ஆராய்ச்சிகள் பரிசோதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேர்னிங் பை டிஸ்கவரி. லேர்னிங் பை டிஸ்கவரினா ஆசிரியர் பதிலை நேரடியாக சொல்ல மாட்டார், மாணவர்கள் தங்களாகவே கண்டறிந்து கொள்வார்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லாமல் கொஷின் மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட்டே வந்து கண்டுபிடிக்கிறது லேர்னிங் பை டிஸ்கவரி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங். பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்கிறது. ப்ராப்ளம் சால்விங் வந்து என்னென்னா பிரச்சனை தீர்க்கிற ஒரு திறன் வந்து அவங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கும். சிந்தனை மற்றும் பகுத்தறிவை மேம்படும். ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா இது தப்பு, இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது, இது செஞ்சால் இந்த மாதிரி பின்விளைவுகள் வரும் அப்படின்ற வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தேடக்கூடிய அந்த வயதை வந்து அவங்க எட்டிடுவாங்க. அந்த சிந்தித்து பகுத்தறிவோடு மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங். அடுத்து 5th ஒன் நம்ம பார்க்க போகிறது என்கொயரி பேஸ்டு லேர்னிங். அப்படின்னா ஏன், எப்படி, எங்கே, எதற்கு அப்படின்ற பல கேள்விகள் மூலம் கற்றல் நடைபெறும். அதுதான் வந்து ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து என்கொயரி பேஸ்டு லேர்னிங். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர் அஸ் எ ஃபெசிலிட்டேட்டர்னா ஆசிரியர் வழிகாட்டியாக செயல்படுகின்றார், கற்றலுக்கான சூழலை உருவாக்குகின்றார். அதாவது என்னென்னா டீச்சர் வந்து ஒரு வழிகாட்டியாக தான் நடந்துப்பாங்க, நம்ம கற்றலுக்கான எல்லா வகையான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பாங்க. அதுதான் வந்து டீச்சர் அஸ் ஏ ஃபெசிலிட்டேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா மாணவர்கள் தங்களின் ஆர்வத்தால் கற்றுக்கொள்கின்றனர். மாணவர்கள் தங்களுடைய ஆர்வத்தால் கற்றுக்கொள்கின்றனர். தங்களுடைய ஆர்வத்தால் கற்றுக்கிட்டு வெளிப்புற பரிசோதனையை விட உள்ளார்ந்த உந்துதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தங்களின் ஆர்வத்தால் கற்றுக்கொள்கின்றனர், வெளிப்புற பரிசோதனையை விட உள்ளார்ந்த உந்துதலே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதான் வந்து மோட்டிவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 3 மோட் ஆஃப் ரிப்ரசன்டேஷன். அது என்னென்னா பர்னருடைய கற்றல் வந்து 3 நிலையாக குறிச்சிருக்காங்க. அது வந்து ஆக்டிவ், இன்ஆக்டிவ் அண்டு சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா செயல்கள் மூலம் கற்கிறாங்க, படங்கள் மூலம் கற்கிறாங்க, மொழி மற்றும் குறியீடுகள் மூலம் கற்றுக்கொள்கின்றார்கள் அப்படி சொல்லிட்டு. இதை வந்து இன்னும் டீப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்பைனல் கரிக்குலம். ஸ்பைனல் கரிக்குலம்னா என்னென்னா ஒரே கருத்தை பல முறை பல நிலைகளில் மீண்டும் 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 கற்பித்தல். வந்து ஒரே கருத்தை பல நிலைகளில் மீண்டும் மீண்டும் கற்பித்தல், ஒவ்வொரு முறையும் ஆழமான புரிதல் கிடைக்கும். இதை வந்து ஸ்பைனல் கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்தல். அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்தல், சிந்தனை, நினைவாற்றல், பகுத்தறிவு திறன்களை மேம்படுத்துதல். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னென்னா அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்தல், சிந்தனை, நினைவாற்றல், பகுத்தறிவு திறன்களை மேம்படுத்துதல். இதுதான் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம பார்த்த இந்த 10மே வந்து ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனாக சொல்லிடுறாங்க. அதை டி ஃபார் டிஸ்கவரி லேர்னிங், ஏ ஃபார் ஆக்டிவ் லேர்னிங், பி ஃபார் ப்ராப்ளம் சால்விங், டி ஃபார் டீச்சர்ஸ் அஸ் ஃபெசிலிட்டேட்டர், I for enquiry based learning, S for spinal curriculum, S for self learning, C for cognitive development. அப்படி சொல்லிட்டு நம்ம மொத்தமாக வந்து இதை வந்து மெமரியில் வச்சுக்கிற மாதிரி சிம்பிளாக வந்து டிஸ்கவரி லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், டீச்சர் அஸ் எ ஃபெசிலிட்டேட்டர், என்கொயரி பேஸ்டு லேர்னிங், ஸ்பைனல் கரிக்குலம், செல்ஃப் லேர்னிங் அண்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு முக்கிய அம்சங்களை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பர்னருடைய 3 மோட் ஆஃப் ரிப்ரசன்டேஷனை பார்த்தோம்ல, அதை வந்து இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். லேர்னிங் எங்கே டிஸ்கவரி லேர்னிங் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா இன்ஆக்டிவ் டூயிங், அவங்க செய்கிற செயல்கள் மூலியம் நடக்குது. அதுக்கப்புறம் ஐகானிக் மூலயமா நடக்குது, பிக்சர்ஸை பார்க்கறது மூலயமா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து சிம்பாலிக்னா லாங்குவேஜ் அண்டு சிம்பிள்ஸ் மூலயமா அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டயக்ராமேட்டிக்காக பார்த்தோம். இப்போ வந்து அதை டீப் நம்ம பார்க்குற இன்ஆக்டிவ் ரிப்ரசன்டேஷன், அதாவது செயல் மூலம் கற்றலுடைய பொருளை பார்க்குறோம். பொருள்னா மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை செயல்கள் மற்றும் அனுபவங்கள் மூலம் கற்கின்றார்கள். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா
2 + 3 = என்ன அப்படின்னு கேட்டேன்னா டக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 2 கற்களையும் 3 கற்களையும் வச்சுட்டு 2யும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோட முடிவில் 5ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டூயிங் இஸ் லேர்னிங். டூயிங் இஸ் லேர்னிங் அதுதான் வந்து இன்ஆக்டிவ் ரிப்ரசன்டேஷன், அது செயல் மூலம் கற்றல் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விடையாக கிடச்சிருக்கு. டூயிங் இஸ் லேர்னிங். நெக்ஸ்ட்டு வந்து ஐகானிக் ப்ரெசன்டேஷன், அதாவது படங்கள் மூலம் கற்றல். படங்கள் மூலம் கற்கிறாங்க. படங்கள், வரைபடங்கள், அப்புறம் மாதிரிகள் மூலம் கற்றுக்குறாங்க. அது எக்ஸாம்பிளாக ஒரு பிக்சரை வச்சுறாங்க. 2 ஆப்பிள் + 3 ஆப்பிள், இது 2யும் கூட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க 5 ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் வந்து சீயிங் இஸ் ஏ லேர்னிங். அவங்க பார்க்குறது மூலயமா கற்றுக்குறாங்க. சீயிங் இஸ் ஏ லேர்னிங் ஃபார் ஐகானிக். ஐகானிக்னாவே ஐனா வந்து காண்டாக்ட் பண்ணுறது. ஐகானிக் ரீப்ரசன்டேஷன் அப்படின்றது என்னென்னா சீயிங் இஸ் ஏ லேர்னிங். நெக்ஸ்ட்டு வந்து சிம்போலிக் ப்ரெசன்டேஷன். சிம்போலிக் ப்ரெசன்டேஷன்னா வந்து குறியீடுகள் மூலம் கற்றல். குறியீடுகள்னா என்னென்ன? எண்கள், மொழி, சின்னங்கள் மூலம் கற்றல். 2 + 3 = 5. அதாவது 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் போடும்போது அது 2யும் கூட்டினாங்கன்னா 5ன்னு வரும். அதை வந்து இவங்க திங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இது 2யும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அது வந்து திங்கிங் இஸ் ஏ லேர்னிங். இது வந்து திங்கிங் இஸ் ஏ லேர்னிங். சிம்போலிக் ப்ரெசன்டேஷனாக திங்கிங் இஸ் ஏ லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் கரிக்குலம். ஸ்பைரல் கரிக்குலம் வந்து மொத்தம் 4 லெவலில் வச்சுருக்காங்க. அது என்னன்ட்டு பார்க்கலாம். பர்னருடைய மற்றொரு முக்கியமான கருத்து வந்து இந்த டயக்ராமேட்டிக் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1ல் என்ன சொல்லுவாங்க? பேசிக் கான்செப்ட், அடிப்படை விஷயங்கள் என்னன்றதை கற்றுக்குறாங்க. 2வது வந்து லெவல் 2ல் வந்து மோர் டீட்டெயிலு, அடிப்படையாக ஒரு பொருள், ஒரு பேனா, பென்சில் அப்படின்றத டிஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கற்றுக்குறாங்க. அப்புறம் பேனா எதுக்காக யூஸ் ஆகுது, பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து அவங்க நெக்ஸ்ட்டு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் பென்சிலுக்கும் பேனாக்குள்ள டிஃப்ரெண்ட்டு, அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து அட்வான்ஸ்டான லேர்ன் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னா பேனாவில் எழுதுனா எப்பயுமே அலையாது, பென்சிலால் எழுதுனா அழிஞ்சிரும், லெபரை வச்சு அழிக்க முடியும் அப்படின்ற எக்ஸ்போர்ட் லெவலில் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. பேசிக்காக வந்து இது 2 ஒரு பேனா பென்சிலுன்ற பேர் வந்து புரிதல் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆரம்பித்து அது வந்து அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் வரைக்கும் இருக்க உதாரணங்களை பார்த்தாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்க்க போனால் தண்ணியை பற்றி பார்க்கலாம். உதாரணம், நீர் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 1ல் போய் சேரும் போது தண்ணின்றது வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 3rd ஸ்டாண்டர்டில் வந்து யூசஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா தண்ணி குடிக்கலாம், குளிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்ரிதிங், அது வந்து தண்ணியில் தான் இருக்குது நமக்கு லைஃப் அப்படின்றத பற்றி அவங்க யூசஸை பற்றி கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியுடைய சர்க்கிள், அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, அப்புறம் எங்கே போகுது அப்படின்ற வரைக்கும் அவங்க கற்றுக்கிற விஷயங்கள் வந்து வாட்டர் சர்க்கிள். தண்ணியுடைய வாட்டர் சர்க்கிளை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 8ல் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா வாட்டருடைய கன்சர்வேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் 10ல் வந்து ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மூலக்கூறு வரை, அணுக்களுடைய மூலக்கூறு எங்கே H2O எப்படி வருது அப்படின்ற கொண்டு பார்க்குறாங்க. தண்ணினா என்னன்ற தெரிஞ்சுக்க ஆரம்பித்து தண்ணி எப்படி உருவாது, எந்த அணுக்குலேருந்து எந்த மூலக்கூறுக்குள்ளேருந்து பிரிக்கப்படுது அப்படின்றது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க தண்ணியை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு வராங்க. இதுதான் வந்து ஸ்பைனல் கரிக்குலம். ஸ்பைனல் கரிக்குலம்னா ஒரே விஷயத்தை திரும்ப 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 வந்து படிக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் டெப்த்தாக படிக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்க வந்து அதை பற்றின அறிவு வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துப்பாங்க. அதுதான் ஸ்பைனல் கரிக்குலம். இப்போ ஸ்பைனல் கரிக்குலம்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆசிரியருடைய பங்கு என்ன, அதுக்கப்புறம் மாணவருடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஆசிரியருடைய பங்கு. ஆசிரியருடைய பங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஃபெசிலிட்டேட்டர்னா வழிகாட்டுவர். அந்த வழிகாட்டுவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கேள்விகள் கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய ஆராய்ச்சிகளை பற்றி ஊக்குவித்துக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் உருவாக்குவாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டாக நம்மளை மாற்றத்துக்கான நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செயல்பாடுகளில் உருவாக்குவாங்க. இது இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய செயல்பாடுகளை உருவாக்குவாங்க.
செயல்பாடுகளுக்கு அப்புறம் நேரடியாக பதிலை வந்து சொல்லவே நமக்கு மாட்டாங்க. இதுதான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு அப்படின்னு சொல்லாமல் நம்மளை என்ன பண்ணுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதான் வந்து ஆசிரியருடைய பங்கு. கேள்வி கேட்பாங்க, ஆராய்ச்சிக்கு ஊக்குவிப்பாங்க, செயல்பாடுகளை உருவாக்குவாங்க, நேரடியாக பதில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. இப்போ அதவே வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். டீச்சருக்கு அப்புறம் அவங்க ஒரு கைடண்டாக மாறுவாங்க, அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் டிஸ்கவரி பண்ணுவாங்க, நம்மளை கற்றுக்க வச்சுப்பாங்க. இதாண்டு ஒரு டீச்சருடைய ஒரு ஆசிரியருடைய பங்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாணவனுடைய பங்கு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மாணவர்களுடைய ஆக்டிவ் லேர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு கற்றுக்கக்கூடிய ஆர்வமுள்ள ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது தான். மாணவர்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்க வேண்டும். கேள்விகள் வந்து நிறைய கேட்பாங்க. மாணவராக நம்ம இருக்கிறோன்னா நமக்கு மனசில் தோன்ற கேள்விகள்லாம் நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்கணும். கேட்கும் போது தான் நமக்கு அதுக்கான பதில் வந்து கிடைக்கும். ஆராய செய்யணும். நம்ம நிறைய வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி பார்க்கணும். பரிசோதனை செய்து அதுக்கான விடையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முடிவு வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி நிறைய டீச்சர்ஸை நம்ம கேட்கணும். நிறைய நமக்குள்ளே நம்மளை ஆராய்ச்சி பண்ணிக்கணும், பரிசோதனை செஞ்சுக்கணும், முடிவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் என்ன சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்கவர் பண்ணுவாங்க, பிறகு லேர்ன் பண்ணிப்பாங்க. என்னென்னா அப்சர்வ் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்கவர் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து மாணவருடைய பங்கு. இப்போ நம்ம ஆசிரியருடைய பங்கு என்ன பார்த்தோம். டீச்சர், கைடன்ஸ், ஸ்டூடெண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் அண்டு டிஸ்கவரி. இங்கே மாணவருடைய பங்கு என்னென்னு அப்சர்வ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் டிஸ்கவரி, லேர்னிங். அதாவது லேர்னிங் தியரி, டிஸ்கவர் த லேர்னிங் தியரிக்கு பற்றி ஒரு முக்கியமான கான்செப்டை இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நன்மைகள் என்னென்னட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நன்மை என்ன சொன்னாங்க, சிந்தனை திறன் வந்து அதிகரிக்கும். அவங்க யோசிக்க வைக்கிறோம். நம்ம டீச்சர்ஸ் அதை நம்ம என்ன பண்ணுறோம், இது எப்படி வந்தது, அது எப்படி வந்துச்சு, 1+2 எவ்வளோ கூட்டி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள சிந்திக்க வைக்கிறோம். அதாவது சிந்தனை திறனை வந்து அதிகரிக்கிறோம். அவங்க வந்து பிரச்சனையை தீர்க்கும் திறனை வந்து உங்களுக்கு நல்லபடியாக வளர்த்து விடுறோம். அதுக்கப்புறம் வந்து நீண்ட கால நினைவாற்றலை வந்து வளர்க்க வைக்கிறோம். தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு நிறைய உருவாகுது. படைப்பு ஆற்றல், நிறைய புது புது விஷயங்களை வந்து அவங்க படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய நன்மைகளில் வந்து சேரும். இது குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தோன்னா, அதிக நேரம் தேவைப்படும். எதை இருந்தாலும் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ணும்போது டைம் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வகுப்புகளில் வந்து சிரமம் நிறையாவே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்னு இருந்தால் பரவாயில்ல, 10-15 சப்ஜெக்டை கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அப்புறம் எல்லா பாடங்களும் வந்து இதே கான்செப்ட் கொண்டு போகும்போது அது வந்து அவங்களுக்கு சரி வருமானது கொஞ்சம் கொஷின் மார்க்கு தான். ஏன்னா எல்லா குழந்தைகளுடைய மெமரி பவரும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களுக்கு வந்து போர்டில் வந்து சொல்லி கொடுத்து நடத்தினா புரியும். ஒரு சில பேருக்கு நார்மலாக சொன்னாவே புரியும். சில பேருக்கு வந்து டிராயிங் மூலயமா சொன்னால் புரியும். சிலருக்கு வந்து கதைகள் மூலையும் சொல்லி கொடுத்தா புரியும். அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய மனநிலையும் வந்து வேறு இருக்கும் போது எல்லா பாடமும் வந்து சமமாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து அந்த லைனுக்கு கொண்டு வர முடியாது. அப்புறம் திறமையான ஆசிரியர் வந்து தேவை. இதுக்கு வந்து ரொம்ப திறமையான ஆசிரியர் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஒரே லைனில் பார்க்கும் போது என்னென்னா, பர்னர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கவரி லேர்னிங், அதாவது கண்டுபிடித்து கற்கிறது அப்படின்றதையும் ப்ளஸ் என்ஆக்டிவ் பாடங்கள் மூலியமும் கற்றுக்குறாங்க, செயல்முறை மூலமும் கற்றுக்குறாங்க, திரும்ப செஞ்சு அந்த விஷயத்தை கற்றுக்குறாங்க. அது யாரால கற்றுக்குறாங்க, அந்த டீச்சர்ஸோடைய ஃபெசிலிட்டேட்டர் மூலியமாக தான் கற்றுக்குறாங்க. இதுதான் வந்து ஷார்ட் வேர்டாக சொல்ல போனால் பர்னருடைய தியரி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பார்த்தோன்னா, பர்னருடைய டிஸ்கவரி லேர்னிங் தியரினா என்ன, யார் எப்போ எழுதுனாங்க, அவளுடைய பொருள் என்ன, டெஃபினேஷன் என்ன, மீனிங் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம், டயக்ராமேட்டிக்காக என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னா என்ன, அதோடைய மீனிங், அதுக்கு ஆசிரியர் மாணவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், அதாவது முக்கிய அம்சங்கள் வந்து ஒரு 10 பார்த்தோம். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீப்பாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஷார்ட் ஃபார்மும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து என்னென்னா, பர்னருடைய 3 மோட்ஸ் ஆஃப் ரிப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். டூயிங், பிக்சர், லேர்னிங் பை சிம்பிள்ஸ் அப்படின்றத அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் படங்கள் மூலயமா எப்படி கற்றுக்குறாங்க, சீயிங் இஸ் எ லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் திங்கிங் இஸ் எ லேர்னிங் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கரிக்குலம் அப்படின்னா என்னன்றதை பற்றி இன்னொரு ஆப்ஷனாக நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஆசிரியருடைய பங்கு என்னென்ன, அதுக்கான மாணவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நன்மைகள் என்னென்ன, தீமைகள் குறைபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதை ஒரே வேர்டில் ஒரே லைனாக நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்னருடைய முக்கியமான வினா விடை ஒரு 10 பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் ஆன்சர் என்னென்னா, டிஸ்கவரி லேர்னிங் தியரியை உருவாக்கியவர், இதை யார் உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கவரி லேர்னிங் தியரி உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ பைஜன், ஆப்ஷன் பி வைகோட்ஸ்கை, சி பர்னர், டி ஸ்கென்னர். நமக்கு தெரியும் பர்னருடைய தியரி தான் வந்து டிஸ்கவரி லேர்னிங் தியரி. டிஸ்கவரி லேர்னிங் தியரின்றது பர்னருடைய தியரி. நெக்ஸ்ட் வந்து பர்னரினுடைய முதல் ரெப்ரசன்டேஷன் மோடு என்னென்னா, ஃபஸ்ட்டு மோடு வந்து ஐகானிக், செகண்ட் மோட் சிம்பாலிக், சி வந்து தேர்ட் மோடு வந்து என்ஆக்டிவ், டி வந்து லிஜிஸ்டிக். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சது வந்து செயல்முறை கற்றல் மூலையும் தான் கற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து என்ஆக்டிவ் பர்னரினுடைய முதல் ரெப்ரசன்டேஷன் மோடு என்னென்னா என்ஆக்டிவ். ரெண்டாவது வந்து படங்கள் மூலம் கற்றல். படங்கள் மூலம் கற்றுக்கிறதுனா என்னென்னா ஆப்ஷன் ஏ என்ஆக்டிவ், பி ஐகானிக், சி சிம்பாலிக், டி டிஸ்கவரி. படங்கள்னாவே நமக்கு கண்ணு தான். கண் எங்கே இருக்குது? ஐகானிக்கில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி ஐகானிக், படங்கள் மூலம் கற்றல். அதுக்கு அடுத்தது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்பது ஏ செயல்கள், பி படங்கள், சி மொழி மற்றும் குறியீடுகள், டி விளையாட்டு. சிம்பிள்ஸ் அப்படின்றதுல ஆன்சர் வந்து மொழி மற்றும் குறியீடு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி லேர்னிங்கில் ஆசிரியருடைய பங்கு ஏ கண்ட்ரோலர், பி லெக்சர், சி ஃபெசிலிட்டேட்டர், டி எக்ஸாமினர். டிஸ்கவரி லேர்னிங்குடைய ஆசிரியருடைய பங்கு என்னது? ஃபெசிலிட்டேட்டராக, வழிகாட்டியாக தான் நமக்கு இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்னர் எந்த கற்றலை வலியுறுத்துகிறார் அப்படின்னா வந்து ஏ மெமரைசேஷன், பி டிஸ்கவரி லேர்னிங், சி கண்டிஷனிங், டி ட்ரையல் அண்ட் எரர். பர்னர் எந்த கற்றலை வந்து உருவாக்குறாருன்னா டிஸ்கவரி லேர்னிங், கண்டுபிடித்து கற்றல் தான் வந்து உருவாக்குறார். அதுக்கப்புறம் லேர்னிங் பை டூயிங் எந்த நிலையை குறிக்கும்? லேர்னிங் பை டூயிங் ஏ சிம்பாலிக், பி ஐகானிக், சி என்ஆக்டிவ், டி ஸ்பைனல் கரிக்குலம். நமக்கு தெரியும் லேர்னிங் பை டூயிங் வந்து என்ஆக்டிவ். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கரிக்குலமை அறிமுகப்படுத்தியவர். ஸ்பைனல் கரிக்குலம் அப்படின்ற வார்த்தை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவ யார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஏ பைகாட், பி பர்னர், சி கோல்பர்க், டி ஸ்கின்னர் வந்து பர்னர். அதுக்கப்புறம் டிஸ்கவரி லேர்னிங்கின் ஆசிரியருடைய பங்கு என்ன? ஏ கட்டுப்படுத்துபவர், பி மதிப்பிடுவர், சி வழிகாட்டுவர், டி தண்டிப்பவர். டிஸ்கவரி லேர்னிங்கை ஆசிரியருடைய பங்கு என்னென்னா வழிகாட்டுதல். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி லேர்னிங் எந்த வகை கற்றலை வலியுறுத்துகிறது? கண்டறிதல். ஆப்ஷன் ஏ மனப்பாடம், பி கண்டறிதல் கற்றல், சி ட்ரையல் ப்ராக்டிஸ், டி கண்டிஷனிங். டிஸ்கவரி லேர்னிங் எந்த வகை கற்றல்னா கண்டறிதல் கற்றல். இது மூலயமா கற்றுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் பர்னருடைய தியரி வந்து முழுசாக நம்ம படிச்சிட்டோம். நமக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கொஷின் வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோல்பர்க் தியரி. அவர் யார், என்ன எழுதுனாங்க, எப்படி அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.